ஸோ நம்ம வண்டியில் நம்ம ப்ரேயர் ஃப்ளாக் கட்டிட்டோம். சூப்பராக இருக்குது. பை. Okay, see you. Safe journey, enjoy. Yeah. You will find some snow on the top of that Khardungla. Yeah, was there any snowfall recently there? Maybe. Just see. Okay, okay. Maybe snowing. Our luck. Oh, your luck. Okay, see you. Bye. Okay, see you. Bye. ஏறு ஏறு. தண்ணி பயங்கரமாக தாக்கடிக்குது. ஒரே ஒரு செட் தான் இப்போ தான் குடித்தா திருப்பி தாக்கடிக்குது. பாய் சொன்னால் அதே வைப்பில் கிளம்புறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஏறு. ஒன்றுமே இல்லை, வச்சுட்டு ஏறு. வழி தெரியுமா? வழி அதே வழி தானே. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து 12 செப்டம்பர் நாங்கள் வந்து நுப்ரா வேலி போக போகிறோம். அண்ட் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, ஏன்னா காதுங்களா கிராஸ் பண்ண போகிறோம். ஹரி, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். செயின் லூப் பண்ண மறந்துட்டோம். கார்துங்களா போய் லூப் பண்ணுவியா? அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஏய் பாடுறா, இது கலண்டுக்குச்சு. எத்தனை வாட்டி நிறுத்துறது? அதை ஏன்டா கலட்டுற? கலட்டில் டைட்டன் பண்ணுறேன். நல்ல ரோட்ஸ், க்ளவுடி வெதர் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்து சவுத் புல்லூவில் இருக்கோம். இங்கேருந்து கார்டுங்களா வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். பட் ஆனால் சேட் நியூஸ் என்னென்னா பயங்கர ஸ்னோஃபாலாக இருக்குது. அதனால் பைக் செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பைக்கையும் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடம் ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழைன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்னோஃபால் இல்லாமல் ஒரு ஆலங்கட்டி மழை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சிது. ஒரு 1.5 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சு ஃபைனலி அந்த மழை நின்று நாங்கள் வெளியே வந்து பார்த்தப்போ, நாங்கள் வரும்போது ப்ரௌன் கலரில் இருந்த ஒரு மழை ஸ்னோ கவர் ஆகி ஃபுல்லாக ஒயிட்டாக மாறி இருக்கிறத பார்த்தோம். பாருங்க, இப்படி ஸ்னோ இருந்தால் எப்படி விடுவாங்க? வேறு லெவல் ஸ்னோஃபால் மேலே. இங்கேயும் வந்து மழையோடு சேர்ந்து ஸ்னோ வருது. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து 2 hours இருக்குமா. இப்போ தான் கொஞ்சமாக சன்ஷைன் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக விட மாட்டேன்றாங்க. மழை நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து, அதாவது கார்துங்களாலேருந்து நிறைய கார்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் அந்த கார்ஸ் எல்லாமே வந்து பாதி ஸ்னோவால் கவர் ஆகிருந்தது. ஆப்போசிட்டில் வந்தவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து பைக்ஸ் வந்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் செக் போஸ்ட்டில் கேட்டால் அவங்க வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்களால் போக முடியாது, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் ஒரு 2:30 ஆச்சு. அண்ட் அங்கே இருந்த பைக்கர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன்லேயே கிளம்ப ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். பட் 3:30 வரைக்கும் எந்த ஒரு குட் நியூஸுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷன் கார்துங்களால இருந்து ஒரு பைக் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தது இந்த செக் போஸ்ட். அந்த பைக்ல வந்தாங்க கிட்ட வண்டியில் சோக்கே கிடையாது. பட் இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்ல செக் போஸ்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு கொஞ்சம் வாமாகட்டும். இருந்த ஒரு 3 to 4 பைக்ஸ் மட்டும் தான் அன்னைக்கு செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுச்சு. அந்த பக்கம் போய் வாங்க. slowly will go. நாங்கள் பொறுப்புலங்கிறாங்க. You are coming, man. You are coming.
வண்டி த்ராட்டிலுக்கு லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. கொஞ்சம் வார்ம் ஆனால் சரியாக போயிடும். ஹரி ரிஸ்க் எடுக்கிறோம். Oh shit, man. ஹரி பாரு. இல்ல கிளம்பி 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஹரி. நார்த் போல் மொத்தமாக 20 தானா? கர்துங்ல வந்து 17 போட்டிருந்தது. எனக்கு கை மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகுது. ஏய் வேற லெவல். ஸ்னோ ஸ்லைட் ப்ரோன் ஸ்டார்ட்ஸ். எங்கே நிறுத்தியிருக்காங்க? ஹரி அப்பா, அப்பா. ஸோ நம்ம கர்துங்லா ரீச் பண்ணிட்டோம். Come on, we did it. பாருங்க ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இப்படி ரீச் பண்ண நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஏதோ நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் நஞ்ச ஸ்னோ. வேற லெவல் டாடே. எடுத்தியா ஃபோட்டோ? ஒன் மோர்டா. அவ்வளோ ஒன்றும் எனக்கு கை தவிர கோல்டாக எதுவும் ஃபீல் ஆகலை. கையை தவிர எனக்கு கோல்டாக எதுவும் ஃபீல் ஆகலை. பாருங்க கிரேசி இட் இஸ். பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் போக போகிறோம்.
Unbelievable, seriously unbelievable. இவ்வளோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேலே ஏறுறதை விட இறங்குறது தான் கஷ்டம். அங்கே போயிட்டா பீஸ்ஃபுல்டா. ஹரி வேற லெவலா. ஆனால் இங்கே ரீச் ஆன உடனே வேறு லெவல் கான்ஃபிடென்ஸில் வராதவனுக்கு எப்படி இருக்குது அவனுக்கு. இன்னும் நாம் பத்திரமா கீழே இறங்கலை. 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது. இந்த ஸ்லஷ் இருக்காது. ஆனால் பயங்கர டீமோட்டிவேட்டிங்காக இருந்ததுடா. அங்கே வந்து அவன் வந்து போக முடியாதுன்னு சொன்னப்போ ஆயிப்போறியா வர வரைஞ்சிரும். மூக்கில் சளி வரவே வர உரையுது. ஏன் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. ஆஹா என்னால் சீரியஸாக என்னமோ இவ்வளோலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் சொன்ன இந்த பனி இருக்கும் கண்டிப்பாக காட்டுங்களால. பனி இருக்கும்டா. ஆனால் இந்த சாரி it's good, you can do it, you're very close to Khardungla. Going down, slow down. For some 100 meters it's lush. பிரேக் போட்டிருக்கேன், நிற்க மாட்டேங்குது வண்டி. இறங்க. ஏறு. ஏறு. அந்த வண்டி முன்னாடி விட்டுறாமா? கமான் மேன், குட் ரோட்ஸ். அங்கே தெரியுது எனக்கு. இப்படி நினச்சி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலும் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி செட்டான ஸ்னோவும் இருக்குது. கர்துங்லா தாண்டிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓ செம்மையாக இருக்குங்க. ஓமேகா வண்டி வருது. வாயெல்லாம் குளருது இந்த பனிக்கு. பாருங்க அப்படியே நெகின்னு இருக்கீங்களாம் கீழே. ஆமாண்டா, எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தியா. நம்ம டிலே ஸ்லஷ் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டால் எல்லாருமே வரலாம்டா. அங்கே மட்டும்தான் அவன் சொன்ன மாதிரி ஒரு 200-300 மீட்டர்ஸ்க்கு தான் வந்து ஸ்லஷ் இருக்குது. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருதுடா. நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் பட்ட அக்கப்போர்லாம் நினச்சா. பர்ஃபு தாண்டுறோம் ஹரி. எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்குது ஹரி. இந்த பக்கம் இறங்கிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது சொல்லு, எப்படி இருந்தது? அவனுங்க கொடுத்த பில்டப்புக்கு உயிரோடு இருந்த பக்கம் வருமாமா? இல்லை
உயிரோடு அந்த பக்கம் போயிடுவியா? கை காட்டி அனுப்புகிறான், ஏதாவது ஆச்சே அப்படின்ற மாதிரி கை காட்டி அனுப்புகிறான். பரஃப் போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு துப்புற மாதிரி இருக்கு. நாளைக்கு கூட வர்றது வந்து எப்படி டேஞ்சரஸ் தான். அவனுங்க சொன்னானுங்கள்ல. ஆனால் நான் இதை விட மோசமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன்டா. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இருந்தால் பாசிபிள் தான், அந்த மாதிரி எப்படி அப்படின்னு நினச்சனோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வின்டர்லலாம் வண்டி ஓட்டுறதுலே இல்லை யாரும்.